எங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு குட்டி கார்டன் vlog தான். என்ன பிளான்? ஒன்றுமே இல்லை. என்னோட பிளானை சொல்லவா உங்களுக்கு? வா, அந்த பின்னுக்கு கல்லுகள் இருக்குல்ல பின்னுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் கல் வேணியந்து இதில் ஒரு ஸ்பிரால் செய்யப்படுறேன். அதான் பண்ணிட்டு இருக்கேனே. அதான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அந்த எங்கட தோட்டத்தின் முன் பக்கம் இருக்கிற மவுண்டனில் சினோ இருக்கு. இந்த ரிகி மவுண்டன். இன்னைக்கு வெயிலாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக குளிரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் இருக்கிற புல் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் இந்த மண் வந்து பதப்படுத்தணும். இப்போ தான் எல்லா மரத்துலேயுமே இலைகள் வந்து பூக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணுறீங்க சார்? போன முறையா பூத்து அப்படியே இதை நடின்னு வெட்டி விட்டா போய் நீங்கள் பூசு. ஓகே, இந்த பூமரம் பூத்துட்டு இதுவும் வெட்டணும். இதுக்குள்ளே வந்து மண் போட்டுட்டு பூமரம் நட போகிறோம். நாங்கள் போன முறை வந்துட்டு விதைகள் எல்லாமே போட்டோம். அதுக்கப்புறம் வந்து செம்மையாக சினோ கொட்டி ரொம்ப குளிர் வந்துட்டு. தண்ணி விடவா? கூட தண்ணி விட்டா அழுகிடும். ஹலோ சாமா. அப்படியே கொஞ்சம் குருவி குடிக்கிறதுக்கு விட்டுடுவோம். ஜோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சில கொஞ்சம் வேலைகள் முடிஞ்சிட்டு, ஸோ அவங்க டீ குடிச்சிட்டு போய் கட்டிங் வேலை தொடங்கிட்டாங்க. இப்போ நான் டீ குடிச்சிட்டு பாட்டு கேட்டுட்டு இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் பூட்கள் வந்து பிடுங்கணும். ஸோ என்ன செய்கிறீங்க மேடம்? புல்லு பிடுங்குறேன். என்ன கொத்துறீங்க? கொத்தி அப்போ தான் வேரோட வரும். பார்த்தீங்களா? மண்டை வேறு எடுத்துட்டா மண் இருக்கும். ஆனால் எனக்குண்டா இதோ பிள்ளையான இதாக கொத்துங்க சரியா இதோ
இதுதான் இங்கே கொத்துரு. இது எனக்கு ஈஸி. இல்லாட்டி இதாலே தண்ணலாம். நாங்கள் இங்கால எல்லாம் செஞ்சாச்சு. சரி, ஏக்கர் கணக்கில் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்க, ஊரும் பாருங்க. இதுதான் முக்கியம், பார்த்து தான் கொத்தணும். இது என்ன வைக்க போகிறேன்? இதுக்குள்ள பார்ப்போம். பாவக்காய் இதை வந்துச்சுன்னு சொன்னால் பாவக்காய். ஸோ நாற்றெல்லாம் நரத்துக்கு பத்தி காட்டுறாரு. நாற்றம் அப்படி பத்தி காட்டுறது தானே நாற்று. நாற்று நெல் நாற்று. ஓ, நெல் போடுறேன். சுவிஸ் முதல் முறையாக நெல் போட்டிருப்பான். ஸோ பாஸ் பிசித்தான் வந்து மண்ணை பதப்படுத்திட்டு இருக்காரு. நான் வந்து இந்த ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இதுவும் கட் பண்ணியாச்சு. எல்லா மரங்களும் கட் பண்ணியாச்சு. இனி வெயில் வந்து இந்த வெயில் இப்படியே இருந்தால் நாங்கள் தொடர்ந்து தோட்டம் செய்யலாம். ஏப்ரலில் சொல்லலாது, ஒருக்கா மழை பெய்யும், திடீரென்னு சினோ கொட்டும். ஸோ அதனால் ஏப்ரல் தாண்டினதுக்கப்புறம்தான் தோட்டமே. ஸோ யா இனி அதெல்லாம் பிடுங்கணும், அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பிடுங்கணும், இங்காளி பக்கம் இருக்கிறது பிடுங்கணும். ஸோ தோட்டம்ன்றது லேட்டப்பட்ட வேலை கிடையாது. எங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னு சொன்னால் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு ஈவினிங்கில் வந்துட்டு கார்டன் வேலை செய்யும்போது உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்ல இதமாக இருக்கும். ரெண்டு பாத்தி ரெடி. இன்னும் 2 ரெடி ஆகணும். என்ன நாளைக்கு அதுங்க சூரியன் எவ்வளவு இதாவது உதிச்சிட்டு இருக்காருன்னு இன்னும். இப்போ மணி 6 மணி. சூரியனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சா ஓகே, விடுங்க, நாளைக்கு பார்ப்போம். வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியாச்சு. வேலையெல்லாம் முடிந்து விட்டது. இதுவுமே பதப்படுத்தியாச்சு. இப்போ எங்கள் டைம் வந்து 6:30 ஆகுது. வெயில் இப்போவும் ஜெகச உதிச்சிட்ருக்காரு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து டைம் 6:30 ஆகுது. பாருங்கள் சூரியனை எப்படி உதிச்சிட்ருக்காருன்னு. சூரிய கதிர் அப்படியே படுது. நாங்கள் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதெல்லாம் கொத்தி பதப்படுத்திட்டு, இதுவும் 2 பதப்படுத்திட்டு, மரங்களெல்லாம் வெட்டிட்டு, தேவையில்லாத புல்லுகள் எல்லாம் எடுத்துட்டு இப்போ உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம்
கொஞ்ச நேரத்தால் வீட்டை போவோம். நாளைக்கு வேலை. ஸோ ஒண்டியான நாள் ரொம்ப அமைதியாக ரொம்ப இதாக போச்சு. இந்த வெங்காயத்தை இது ரெடி பண்ண இதுக்குள்ளே போட வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதெல்லாமே பதப்படுத்தி இருக்கு. இதெல்லாம் பதப்படுத்தி புது மண் எல்லாமே சேர்த்தாச்சு. எல்லாமே பூத்து குலுங்குது. இன்னைக்கு வெதரும் சூப்பராக இருக்குது. நல்ல வெதர், நல்ல வெயில் வேற. ஹாய், ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரமும் பூக்க தொடங்கிட்டு பாருங்கள். ஆப்பிள் மரத்து பூண்ட அழகா ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பூத்துட்டு நல்ல பிங்க் வெள்ளை கலரில் பூத்து கொழுங்குது. இங்கால எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளால் ஆப்பிள் மரம் காய்க்க தொடங்கிடும். மூன்று வரி நடுவோம் எப்படி மற்ற அப்புறம் நடுவில் மாற்றி மாற்றி நடுவோம். ஆனால் உள்ள தள்ளக்கூடாதுல சொல்கிறேன். அமர்த்தி தான் வெங்காயம் நாங்கள் அந்த சின்ன வெங்காயம் அமர்த்துறோம். இது இந்த குருத்து மேலே வந்தால் சரி. பம்பாய் வெங்காயம். தோட்ட வேலைகள் இதோடு முடிவடைஞ்சிட்டு நாங்கள் விட்டு போகிறோம். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இனி அங்கால தான் தோட்டம்னாலே எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நல்ல வெதராக இருக்குது. ஓகே, இவங்க 2 பேருக்கும் இங்கே என்ன வேலைன்னு தான் நீ யோசிக்கிறீங்க. இவங்களோட வேலை இங்கே என்னென்னு சொன்னால், தோட்டத்தில் இருக்கிற நத்தைங்க, இப்போ நம்ம சலாட் அதில் போட்டோன்னு சொன்னால் அதுக்கு மேலெல்லாம் நத்தைங்கள் கணக்கு இலைகளை அப்படியே பழுதாக்கிடுவாங்க. ஸோ இவங்க அந்த நத்தைங்களை பிடிச்சி சாப்பிட்றது தான் இவங்களோட வேலை. இது ஒரு டேஸ்ட்டுக்காக இவையெல்லாம் இப்போ தோட்டங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நியூ ஒரு புது ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள வாடகைக்கு வாங்கி நம்மளை தோட்டத்தில் விட்டு பார்க்கலாம் எப்படி அவங்க நத்தை சாப்பிட்றது, புழுக்கள் எடுக்கிறாங்களா, என்ன மாதிரி இவங்க நிற்கிறதால நத்தைகள் குறையுதான்னு பார்க்குறதுக்கு இவங்க ஒரு 2-3 மாதத்துக்கு இப்போ இங்கே நிற்பாங்க. உங்களுக்கு இந்த கார்டன் ஃப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.